Hello viewers, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம பாலிட்டிக்கான ப்ரீவியஸ் क्वेश्चंस தாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அந்த வகையில முதலாவது கேள்வி வந்து பாருங்க, எந்த அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார்? சோ எந்த விதி? விதி 76. ஓகேங்களா? ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய விதி சட்ட விதி 76. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து 1956 வந்து அமைக்கப்பட்ட ஒரு குழு. சரிங்களா? அடுத்தது, நிதி புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ங்க. நிதி புனராய்வை அமல்படுத்திய முதல் நாடு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? யாருங்க? ராம்நாத் கோவிந்த். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆர்டிக்கல்ல அதுக்கு தகுந்த விதியோட நம்ம வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி அதுக்கான ஆன்சரை நம்ம பிக் பண்ணணும். ஸோ விதி 370, விதி 153, விதி 163, விதி 170. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம மேட்ச் பண்ணுவோமா? சரி, இப்போ பாருங்க. ஸோ ஆர்டிக்கல் 370ங்கிறது எல்லாருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்னதுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கின ஒரு விதி தான் என்னது, 370. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் 3 அப்படின்னு தெரியும் போதே நம்ம ஈஸியாக ஏவையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஆப்ஷன் சியும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன்று பியா இருக்கணும் இல்லைன்னா டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கன்க்ளூஷனுங்கிறது வந்து ஒன்று பி அப்படி இல்லாட்டி டி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது விதி 153 அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, ஆளுநருக்கான விதி. சரிங்களா? 153ங்கிறது ஆளுநருக்கான விதி. ஸோ இந்த ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்ல முடியும். 3, 4, 2, 1 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்க, மிச்சத்தையும் வந்து நம்ம பார்த்துருவோமா? விதி 163 அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட. அடுத்தது ஆர்டிகல் 170ங்கிறது வந்து சட்டப்பேரவை வந்து தொடர்புடையது. சரிங்களா? அவ்வளோதான். அந்த ஆர்டிகல் 370 தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? அவன் அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். அவன் அல்லது அவள் உயர் நீதிமன்றத்தின் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அவன் அல்லது அவள் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். அவன் அல்லது அவள் 65 வயது அடைந்தவராக இருக்க வேண்டும். ஸோ இதுல சரியானது எது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதுவும் யாருக்கு? உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல நமக்கு சரியானது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். என்னதுங்க, இந்தியன் சிட்டிசனாக கம்பல்சரி இருக்கணும் இல்லையா? இங்கே வந்து வருடம் வந்து நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ மாவட்ட நீதிமன்றத்தில் அவங்க வந்து பணியாற்றி இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. உயர் நீதிமன்றத்தில் இருந்தாலே நமக்கு போதுமானது தான் இல்லைங்களா? ஸோ அடுத்து இங்கே வயதும் வந்து நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எது சரி, இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எவ்வளவு? ஸோ எவ்வளவுங்க? 6 மாதங்கள். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். அடுத்தது, நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஸோ நாட்டின் தலைவர் அப்படிங்கிறது யாரு? கம்பல்சரி குடியரசுத் தலைவர் தான். நிர்வாக அதிகாரங்கள் யார்கிட்ட தான் இருக்கும்? குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கும். அப்ப இரண்டு கூற்றுமே என்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரிங்க, அடுத்தது 9வது கேள்வி, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, இப்போ கூற்று வந்து பார்ப்போம், சரியா தவறான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார் தான். ஓகே, குடியரசுத் தலைவர் பதவி வழியா அவர் என்னவா இருக்காரு, மாநிலங்களவைக்கு தலைவராக இருந்து அந்த கூட்டங்களுக்கு அவர் தலைமையேற்று நடத்தி வைக்கிறாரு.
அதோட காரணம் வந்து இதுதான் இல்லையா, குடியரசுத் தலைவர் பதவி வழியே அவர் வந்து தலைவராக இருந்து அந்த பொறுப்பை வந்து அவர் நடத்தி கொடுக்குறாருங்கிறது தான் அதோட காரணமாக வந்து இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவையோட தலைவர் ஆவாரா? கண்டிப்பாக கிடையாது. யார் துணை குடியரசுத் தலைவரோ அவங்க தான் கம்பல்சரி மாநிலங்கள் அவையோட தலைவராக வந்து இருப்பாங்க. அந்த பதவி வழி இங்கே வந்து தலைவராக வந்து இருப்பாங்க. அப்போ காரணம் வந்து என்னது, தவறாக வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? ஸோ கடைசி இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துடலாம். எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஸோ இந்த 1935ங்கிற இந்த இந்திய அரசாங்க சட்டம் வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகேங்களா? ஸோ இது நம்ம புது சமச்சீர் மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய சமச்சீர் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதாவது சமச்சீர் வர்றதுக்கு முன்னாடி பழைய 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் இந்த 2005 எடிஷன் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் இது ரிலேட்டடான பாடங்கள் எல்லாமே இருக்கும். இந்த கவுன்சில் சட்டம், அரசாங்க சட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்டோ மார்லி, ஸோ இதெல்லாமே வந்து தனித்தனியாக டீட்டெயில்டாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக எளிய முறையாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடங்கள்லாம் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏரியா வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 10 கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இது இப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்மளோட சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.